Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது oxidation of phenol, அதே மாதிரி reaction of phenol with zinc dust. இந்த ரெண்டு ரியாக்ஷனும் பார்க்க போறோம். So first நம்ம oxidation பார்க்கலாம். Oxidation of phenols. So phenols பார்த்தோம் அப்படின்னா in presence of சரியா acidified potassium dichromate அல்லது in presence of chromic acid சரியா சோ இந்த பிரசன்ஸ்ல phenol நமக்கு ஆக்சிடைஸ் ஆகும் பொழுது நமக்கு கான்ஜுகேட்டட் டைகீட்டோன்ஸ் கிடைக்கும் அதாவது பென்சோ குயினான் கிடைக்கும் சரியா சோ இது வந்து கான்ஜுகேட்டட் டைகீட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரியாக்ஷன் எழுதுவோம் phenol இங்க K2Cr2O7 in presence of acid நமக்கு பென்சோ குயினான் கிடைக்கும் இது பேரு பென்சோ குயினான் அதே மாதிரி நம்ம வந்து ஏர்ல வந்து எக்ஸ்போஸ் பண்றோம் phenol அப்படியே வந்து ஏர்ல எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னா phenol கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அந்த ஏரோட சேர்ந்து ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு டார்க் கலர்டு காம்பவுண்ட்ஸ் கொடுக்கும் சோ அந்த டார்க் கலர்டு மிக்ஸ்டர்ஸ்ல எல்லாமே என்ன இருக்கும்னா இந்த மாதிரி குயினான்ஸ் வந்து இருக்கும் அடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ரியாக்ஷன் ஆஃப் phenol வித் ஜிங்க் டஸ்ட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரியாக்ஷன் சோ நம்ம வந்து phenol ஜிங்க் டஸ்டோட நம்ம ஹீட் பண்ணோம்னா சரி ஹீட் பண்ணும்போது இங்க என்ன ஆகுது இந்த ஆக்சிஜனும் இந்த ஜிங்க்கும் ZnO வெளியில போகும் சோ அது வந்து நான் வந்து ஹெச்ச வந்து அடுத்த சைடு போடுறேன் அப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணி காமிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ ஹெச் இங்க காமிப்போம் இப்போ ரிமூவல் காமிப்போம் இந்த ZN இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து என்னவா வெளியில போயிடுது ZnO வெளியில போகுது அப்ப நம்மளுக்கு இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பன்ல அப்படியே அட்டாச் ஆகி இருக்குது அப்ப நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் பென்சீன் கிடைக்கும் சரியா இதுதான் ரியாக்ஷன் ஆஃப் phenol with zinc dust so இது பென்சீன் இது phenol சரியா அப்போ ரெண்டு ரியாக்ஷன் பார்த்துக்கோம் ஒன்னு ஆக்சிடேஷன் ஆஃப் phenols சோ ஆக்சிடேஷன் அப்படின்றதுக்கு நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து CrO3 யூஸ் பண்ணலாம் அல்லது அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட்டை phenol கூட ட்ரீட் பண்ணும் பொழுது phenol நம்மளுக்கு பென்சோ குயினான கொடுக்குது அதே மாதிரி phenol ஜிங்க் டஸ்ட் கூட ட்ரீட் பண்றோம் அதாவது ஜிங்க் எடுத்து phenol கூட ஹீட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ZnO வெளியில போயிட்டு வெறும் பென்சீன் மட்டும் மெயின் ப்ராடக்டா கிடைக்கும் சோ இந்த வீடியோல ரெண்டு ரியாக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம் சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கேட்பாங்களா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால ரெண்டு ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன்ஸ் ரியேஜன்ஸ் ஞாபகம் வச்சுட்டு ப்ராடக்ட் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத அந்த கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்ல இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நீங்க அதுக்கு எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷனோட உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும் கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட இன்னொரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ